வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பிஎல்எஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 10th எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபேங் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா ஸ்பிரிட் ஸ்டோனை யூஸ் பண்ணி எப்படியோ 4th ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அப்போ அந்த இடத்துல ஊன்னு சவுண்டு கேட்குது. மான்ஸ்டரான்னு சொல்லிட்டு மரத்து மேலே போய் நின்னுறான். அங்கே ஒருத்தன் எதையோ தூக்கிக்கிட்டு ஓடி வரான். அவனை துரத்திக்கிட்டே ரெட் உல்ஃப் மான்ஸ்டரும் வருது. உல்ஃப் மான்ஸ்டரான்னு ஃபேங் பார்க்குறான். மலையோட ஒட்டுக்கு வந்து நின்னுறான். என்கிட்ட வராதிங்க, நான் இப்போ ஏதாவது செஞ்சாகணும்னு சொல்லிட்டு எலிய கத்தி மாதிரி அனுப்புகிறான். மூஞ்சிலேயே கீச்சிடுது. அந்த உல்ஃப் மான்ஸ்டரும் கீழே வீழ்ந்துடுது. இன்னொரு உல்ஃப் மான்ஸ்டர் ஃபேங்கை பார்த்துட்டு அவனை நோக்கி ஓடி வருது. ஃபேங்கும் ஓடி வரான். எகிரி அவனுடைய கோல்டன் ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி குத்துறான். அந்த எஃபெக்டில் அது திரும்பி பின்னாடியே போயிடுது. கீழே வீழ்ந்துட்டு இருந்தது ஏஞ்சி நின்றுடுது. இதுங்களை நான் குறைச்சி இடம் போட்டுட்டேன்னு ஃபேங் சொல்கிறான். மான்ஸ்டர் ஓடி வந்து எகிருது. ஃபேங் அவனுடைய கோல்டன் ஸ்பிரிட் பவரை வர வச்சு அடிக்கிறான். அந்த எஃபெக்ட் தாங்க முடியாமல் போய் அந்த மான்ஸ்டர் கீழே விழுந்து இறந்து போயிடுது. என்ன ஒரு பவர்னு நான் பார்த்துட்டு வாயை பொழந்துக்கிறான். இன்னொரு மான்ஸ்டர் பயந்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுது. ஹீரோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் மட்டும் இன்னைக்கு வரலன்னா நான் காலி ஆகிட்டு இருப்பேன். என்னை காப்பாற்றினதுக்கு நன்றி. ஒரு விஷயமா இந்த இடம் ஃபுல்லாக மான்ஸ்டராக தான் இருக்கும். ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த விட்டு கிளம்புறது உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபேங் அங்கேருந்து கிளம்புறான். நான் ஒரு ட்ராவலிங் மேர்ச்சன்ட்டு, என்னால் என்னை பாதுகாத்துக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு ஏதாவது விற்க முடியும்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளார அந்த மான்ஸ்டருங்க வந்துடுச்சுன்னு சொல்கிறான். நீ ஒரு ட்ராவலரா? அந்த பாக்ஸை கீழே வச்சுட்டு ஆமான்னு அவன் சொல்கிறான். ஃபேங் திருப்பி ஓடி வரான். டீச்சர் சொல்லியிருக்கிறாரு ட்ராவலர் மேர்ச்சன்ட் கிட்ட எல்லா விதமான ட்ரெஷர்ஸும் இருக்குன்னு. உன்கிட்ட எவன் எத்த ட்ரெஷர் இருக்கான்னு கேட்குறான். அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு அவன் சொல்கிறான். நீ சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதை வச்சு இந்த உலகத்தில் என்ன வேணாலும் செய்ய முடியும்னு அந்த ட்ராவலர் சொல்கிறான். நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவனா இருந்திருந்தா உடனே அந்த ரெட் உல்ஃப்லாம் துரத்த போகுதுன்னு ஃபேங் சொல்கிறான். ஆனால் நான் இந்த உலகத்தில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், நிறைய பொருட்கள் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு சைடில் ஐத்துறான். பார்த்தா அது ஓப்பன் ஆகுது. ஹீரோ, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்கன்னு ட்ராவலர் சொல்கிறான். உண்மையாவா? ஆமாம், உங்களுக்கு வேணும்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. என்னுடைய டீச்சர் சொல்லியிருக்கிறாரு ஓசில் கிடைக்குதுன்னு எல்லாத்தையுமே எடுத்துக்க கூடாதுன்னு ஃபேங் சொல்கிறான். நான் உங்கள் டீச்சரை மதிக்கிறேன் அப்படின்னு அந்த ட்ராவலர் சொல்கிறான். சென்டரில் இருக்கிறதுல கை வைக்கிறான். மின்னல் மாரி வருது. வேற லெவல்னு சொல்கிறான். ஹீரோ, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கோங்க. ஃபேங் ஏதோ ஸ்டீல் மாரி இருக்கு, அதை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அவனுடைய வயிற்றுல இருந்து அந்த பவர் வெளியில தெரியுது. நான் இதையே எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃபேங் சொல்கிறான். உங்களுக்கு இந்த அயன் பிளேட்டை வேணும், இது அந்த பேர்ல் ஷெல்லு கூட கம்பேர் பண்ண இது ஒன்றுமே இல்லை. பரவாயில்ல, நான் இந்த அயன் பிளேட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் என்னை காப்பாற்றினதுனால சொல்கிறேன், இந்த அயன் பிளேட்லாம் செட் ஆகாது, நீங்கள் வேற என்ன எடுத்துக்கோங்க. என்னை காப்பாற்றினதுனால இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வாட்டர் ஃபாலுக்கு கீழே தான் பிளாக் புல்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் எவன் எத்து ட்ரெஷர் கல்டிவேஷன் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அது 5th ஸ்டேஜுக்கு லெவல் ஏற்றத்துக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு அந்த ட்ராவலர் சொல்கிறான். அப்படியா? நான் எங்கே அதை கண்டுபிடிக்கிறது? எவன் எத்த ட்ரெஷரை பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு, அதனாலேயே எனக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு ட்ராவலர் சொல்கிறான். ஓ அப்படியான்னு ஃபேங் சொல்கிறான். நீங்கள் பத்திரமா இருங்க, எனக்கு இந்த செத்து போன ரெட் உல்ஃபை பற்றி கவலை இல்லை, இதை நீயே பார்த்துக்குன்னு சொல்லிட்டு ஃபேங் அங்கேருந்து கிளம்புறான். அப்போ ஏதோ சவுண்டு கேட்குது. ட்ராவலர் திரும்பி பயந்துக்கிட்டே பார்க்குறான். என்ன கட் பண்ணால் ஃபேங் உக்காந்துக்கிட்டு இது உண்மையிலே என்னன்னு தெரியலையே, ஆனால் இது என்னோட கிண்ணத்தில் ஏதோ ஒரு சக்தியை உணர வச்சிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு அது ரெட் கலரில் மாறி பேக் மாரி கீழே வீயுது. அதுலேருந்து ரெட் கலரில் அவனோட வயிற்றுக்குள்ளார போயிடுது. அவனோட கோல்டன் ஸ்பிரிட் பவர்லாம் வெளியில் வருது. அந்த பவர் அந்த கிண்ணத்தில் போய் சேர்ந்துடுது. இது 4th ஸ்டேஜ் ரிலீம் பவர் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபேங் பார்க்குறான். என்னது இது, மேஜிக் பேக்கா? அவனுடைய பேக்கை எடுத்து போடுறான். அது உள்ளார போயிடுது. திருப்பி வெளியில் வான்னு சொல்கிறான். திருப்பி பேக் வெளியில் வந்துடுது. போன்னு சொல்கிறான். திருப்பி பேக் உள்ளார போயிடுது. அப்போ அந்த இடத்துல பயங்கரமாக சவுண்டு கேட்குது. ஏதோ பெரிய மான்ஸ்டர் வருதுன்னு சொல்லிட்டு ஃபேங் போய் மறைஞ்சிக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்னேக் மான்ஸ்டரும் கரடி மான்ஸ்டரும் வந்து கத்துது. அந்த ஸ்னேக் மான்ஸ்டரை காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வரக்கூடிய வீடியோக்களில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.